அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். வாழாமல் பெண்ணை வைத்து திரிய வேண்டாம். இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ பேர் கல்யாணம் ஆகி வீட்டில் பொண்டாட்டி இருப்பாங்க, அந்த பொண்டாட்டியை வாழ வைக்க மாட்டான், இன்னொரு பொண்ணோடு வாழ்ந்துட்டுருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், எவ்வளோ வெளி உலகத்தில் இது நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு வேண்டியில்லை. அரசியலில் அப்படி நடக்குது, ஆட்சியாளர்கள் மத்தியில் அப்படி நடக்குது, பெரிய பெரிய தலைவர்கள் மத்தியில் அப்படி நடக்குது, சமுதாயத்தில் அக்கம் பக்கத்தில் சொந்த வீடுகளில் எவ்வளவு நடக்குது பாருங்கள். திருமணமாகி மனைவி இருக்கா, அவளோடு வாழ்கிறது இல்லை, அவளை வாழா வெட்டியாக வச்சுட்டு இவன் என்னென்னவோ செய்கிறான். அதனால தான் அவையார் சொல்லியிருக்கிறாரு, பெண்களை இது மாதிரி வாழாமல் வைத்து விட்டு நீ தெரியாதேன்னு அலையாதே, மற்ற பெண்களை நோக்கி அலையாதே, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சு இல்லை, அந்த வாழ்க்கையை வாழணும் இல்லை. பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ சமுதாயத்தில் எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு பாருங்கள். பெண்களை வைத்துக்கொண்டு அவளோடு வாழாமல் இவன் வேறு பெண்களை நாடி அலைந்து சீரழிகிறதுனால இவனுடைய குடும்ப கௌரவம், பண்பாடு, அவனுடைய நாகரிகம் எல்லாமே போச்சுங்க. அவனால் சுற்றத்தார்களுக்கு தலை குனிவு, குடும்பத்தார்களுக்கு தலை குனிவு, அண்ணன் தம்பிக்கு தலை குனிவு. எவ்வளவு பாருங்கள், எவ்வளோ அசிங்கம், அவமானம், அந்த பண்பாடெல்லாம் கெட்டு போகுது இல்லை. அப்போ அவையார் நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, வாழாமல் பெண்ணை வைத்து அலையாதே, உனக்குன்னு கிடச்சிருக்கு அதோட வாழு அப்படின்னு. எவ்வளோ பெரிய தத்துவங்க இதெல்லாம். இன்னைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா சமுதாயத்துக்கு தெரியல, ஈஸியாக தாலி கட்டிட்டு விட்டுட்டு எங்கேயோ போயிடுறான். நிறைய குடும்பங்களில் இப்போ நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் எங்கே யார் சொல்லிக் கொடுக்கறது மக்களுக்கு? சொல்லுங்கள், யார் சொல்லிக் கொடுக்கறது? அவையார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க, தெரியும். எவ்வளோ பெரிய மகான்கள் மேதைகள்லாம் சொல்லி கேட்காத சமுதாயம் ஒரு சண்முகம் சொல்லி கேட்குமா? கேட்காது. நானும் சொல்லலை, அவையார் சொன்னதே எடுத்து சொல்கிறேன். அவையார் சொல்லியிருக்காரு, நல்லா உணர்ந்துக்குங்க, முன்னோர்கள் காட்டிய வழியில் பயணிங்க, அந்த வாழ்க்கை தான் சிறந்தது, உன்னதமானது, உயர்வானது, பண்பு நிறைந்தது, அதுதான் கலாச்சாரம் மிக்கது, அதுதான் சுகம் கொடுக்கக்கூடியது. உணர்ந்து வாழுங்கள். வணக்கம்.